ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நேற்றைய விஜய் அவர்களுடைய பேச்சு, அதே விழாவில், அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய விஷயங்கள்லாம் இன்றைக்கு தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சைகளையும் புயலையும் கிளப்பி கொண்டிருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை, திமுக ஆட்சியை, திமுக கட்சியை டார்கெட் பண்ணி விஜய் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். மன்னர் ஆட்சின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்ல, இவரும் நிறைய விஷயங்களை அது போன்று பேச, திமுக ஆட்சியை குறிவைத்து அவங்க பேச, ஊழல் நடக்கிறது அது இதுன்னு சொல்லி தொடர்ந்து கூட்டணியை மட்டுமே நம்பி மக்களை ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க, 200 தொகுதிகள் அப்படின்னு இருமா போடு பேசாதீங்க, மக்கள் உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு விஜய் சொன்ன விஷயங்கள்லாம் நேரடியாக திமுக வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மோதலை, அந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறத நாம் பார்க்குறோம். திமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இந்த சவால் அப்படிங்கிறது புயலா புஸ்வானமா இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு பாவலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கின்றார். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது மணிப்பூர் பற்றி பேசினார், பாஜக பற்றியும் அவர் விமர்சித்து பேசினார், மத்திய அரசு பற்றியும் பேசினார். ஆனால் திமுக பற்றி அவர் வைத்த விமர்சனமோ அல்லது இந்த வாரிசு அரசியல் போன்ற விஷயங்கள், ஊழல் போன்ற விஷயங்கள் தான் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதயநிதி அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இது அவர் இதில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இதுதான் அதிகமாக பேசப்படுதா? அதுக்கு என்ன காரணம்? முதல்ல தந்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல இதில் ரொம்ப முக்கியமான பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதில் இருந்தே மத்திய அரசோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை குறிப்பாக மையமாக வைத்து அதிகமான விமர்சனம் வைப்பதில்லை. ஒரு படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி கடந்த காலத்தில் விமர்சனம்லாம் இருந்துச்சு. அப்போ கூட அவர் டைரெக்டாக எதுவும் பேசலை. ஆனால் அப்பொழுது திராவிட கட்சிகள் இருந்தவர்கள் எல்லாமே விஜயை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறாங்க. அப்போ என்ன அங்கே சேஞ்ச் வருதுன்னா, அவரோட அந்த எதிர்ப்பு நிலை காம்போசிஷனில் ஒரு 70% பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு, இல்லை மாநில கட்சிகளை எதிர்க்கிறது, இல்லை மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கிறது, ஆட்சியை எதிர்க்கிறது, ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பது. மத்தியில் இருக்கிறவங்கள அப்படி போகும்போது மணிப்பூரை பற்றி பேசுவது, ஜிஎஸ்டியை பற்றி பேசுவது, அவங்க சரியில்லைன்னா தேர்தல் நியாயப்படி நடக்கணும், ஜனநாயகப்படி நடக்கணும் அப்படின்றது. அதுவுமே ஒரு அம்பேத்கர் ஐயாவோட அந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறவர்கள் விஜய் அவர்களுக்கு அந்த நேரம் தேவைப்படுகிறது. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் சரியா நடக்கல, அதுல கேள்விக்குறிகள் இருக்குன்னு அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பார்த்தோம். எப்படி இப்படி எதிர்கட்சிகள் இவ்வளவு மோசமா தோத்தாங்களா, அதற்கு எதிர்கட்சிகள் தான் காரணமா, இல்லை ஜனநாயகப்படி ஒழுங்கா நடந்ததா தேர்தல்ன்ற கேள்விலாம் இருக்கு. ஆனா அதை ஒரு ஒன்லைன்ல விஜய் கடந்து போறாரு. அப்போ ஒன்லைன்ல விஜய் கடந்து போகும்போது பாஜகவில் இருக்கவங்க விஜய்க்கு இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பட் தமிழகத்தில் பாஜக ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது, ஒரு நான் ரிலவெண்ட் ஃபேக்டர். 5-6% கம்மியாக வாக்கு இருக்கு. பட் திமுக என்பது ஆளுகின்ற அரசு, திருப்பி ஆட்சிக்கு வரணும், நாங்கள் ஆட்சியிலிருந்து போகக்கூடாது அப்படின்ற அந்த மையத்தில் வரும்போது அந்த கான்ஃபிடன்ஸையும் அந்த பிரச்சாரத்தையும் விஜய் ஆட்டி பார்க்கிறார். விஜய் அதை தொட்டு பார்த்து அதை ஒரு கேள்விக்குறியாகிறார், விமர்சனமாக்குறார். அவர் கேட்கிற ஒரு சில கேள்விகள் மக்கள் மனதிலையும் இருக்கு. கடந்த காலத்தில் இதை நிறைய தலைவர்கள் கேட்டிருக்காங்க. மன்னர் ஆட்சியா இது, ஒரே குடும்ப அரசியல் ஆட்சி நடக்குது, ஊழல் இருக்கு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி விமர்சனங்கள் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை கலைஞர் அவர்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லனா, விஜய் பேசுகிற இதே பேச்சை அதிமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் பேசும்போது அதனுடைய எதிர்வினை ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட ஜாஸ்தியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை விஜயோட பாப்புலாரிட்டி நம்மள பிரச்சனைக்கு தள்ளி விட்டுருமா, இல்லை நம்ம ஆட்சிக்கே பாதகமாக வந்துருமா அப்படின்ற அந்த நிலையில இருந்து பேசுறது முதல்ல. இரண்டாவது, விஜய் டைரக்டா கட்சி ரீதியா கொள்கை ரீதியாலாம் பேசல. கொள்கையை விளக்குறதை விட அதை விட அதிகமா விஜய் என்ன பண்றாருன்னா, 200 சீட்டு ஜெயிச்சிருவீங்க, நீங்க மமதையில் இருக்கிறீங்க, ஒரு இதுவா இருக்கிறீங்க, தெம்போட இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. மக்கள் உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னும் போது அது என்னன்னா, டைரக்டா இஸ் டார்கெட்டிங் சீஃப் மினிஸ்டர். அவரோட அலையன்ஸ் திமுக கூட்டணியை பத்தி பேசுறதும், அப்புறம் வேங்கை வயல் பத்தி பேசுறாரு, கூட்டணியை நம்பியே தான் அந்த 200 சொல்றீங்க அப்படின்ற மாதிரியும் கொண்டு போறாரு. கூட்டணி கணக்கை நம்பியே நீங்க பாயிண்ட், அதாவது விஜய்க்கு ஆமா நீங்க அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டிஎம்கேவை என்னென்னலாம் சிண்டு முடிக்கிற வேலை,
கொஞ்சம் அரசியல் ரீதியா கொச்சைப்படுத்துற வேலை, கிண்டல் நையாண்டி பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து அதுதான் அங்க போகுது. என்னன்னா நீங்க வந்து தனியா பெரிய கட்சி அதெல்லாம் சொல்றீங்க, ஆனா கூட்டணி கணக்கு தான் முக்கியம் அப்படின்றத சொல்ல. ஆல்ரெடி முன்னாடி விஜய் கூட்டணி பத்தி பேசியிருக்காரு. இப்போ இதுல நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு முன்னாடி கடந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேர் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நண்பர், நல்ல நடிகர், நல்லா வளர்ந்துட்டு வரவர், மக்களுக்கு எல்லாம் செய்வாரு. நீட்டு பிரச்சனை எல்லாம் விஜய் அப்ப பேசினப்போ இதே அதிமுக இருந்தவங்க திமுக இருந்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணல, அப்ப ஏத்துக்கிட்டாங்க. இதுல அதிமுக சைலண்டா இருக்காங்க இந்த நொடி வரலும். இதுல விஜய்க்கு கிடைச்சிருக்க பேர் பாருங்க, நேத்துல இருந்து பேசின உடனே தற்குறி, கூத்தாடி, மேதாவி, அடிப்படை அறிவு கூட இல்லாதவர், லாரியில் அடிபட்டு சாக போற, இது முன்னாடி வந்த விமர்சனம், சங்கி, அதுக்கப்புறம் களத்திற்கு வராதவர், வீட்டிலே இருந்து நலம் கொடுக்கிறவர், அரசியல் புரியாதவர், வலிந்து வலிந்து வரக்கூடிய தன்மை படைத்தவர், தன்னம்பிக்கை இல்லாத அரசியல்வாதி. விஜய்க்கு வந்து இந்த 24 மணி நேரம் ஆமா இது மாதிரி பேரெல்லாம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்ப விஜய் வந்து ஒரு அமைச்சராவோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல. ஆனா கடந்த காலத்துல ஒரு ஜோக் ஒன்று வரும், கவுண்டமணி வந்து முதலமைச்சர் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்துலயே அது ஒன்றுல வரும். உடனே ஆளுக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க, அவர் கிண்டல் பண்ணுவாங்க, நீ ஆளே இருக்க மாட்டா பாத்துக்க அப்படின்வாங்க. அதனுடைய ஆரம்ப கட்டமா இது வந்து பார்க்கலாம். அதுல இன்னொருத்தர் போய் சொல்றாரு ஆலிபி அப்படின்றாரு. ஆலிபின்னா என்னன்னா வேற யாருக்காகவோ இவர் இதை செய்யறாரு, இவர் வந்து அப்படின்ற இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. இப்ப இதெல்லாமே வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு கட்சி கிடையாது, 3-4 கட்சி, அதாவது விஜய் எதிர்க்கக்கூடிய கட்சியில் இருக்கவங்களும் சரி, விஜய் திமுக கூட்டணியில் இருக்கவங்களும் சேர்ந்து விஜய் மீது வைக்கிறாங்க. விஜய் கேட்ட கேள்வி என்னன்னா, 200 ஜெயிச்சிருவோம் நீங்க சொல்றீங்களே, எப்படி ஜெயிப்பீங்கன்னு அது ஒரு கேள்வி. அந்த கேட்ட துணியில வந்து கொஞ்சம் காட்டமா இருக்கலாம், இல்ல தவறு இருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு பத்திரிகையாளரே, நேத்து வந்து இந்த ஈவென்ட் இவ்வளவு பெருசா ஆகும் நான் நினைக்கல. காரணம் என்னன்னா, விஜய் வந்து எப்பவுமே பயந்து பயந்து பேசக்கூடியவர். நேத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெம்போரா போய் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டாரு. இன்னும் சுருக்கமா சொன்னா, நிறைய ஊடகத்திலும் நிறைய செய்தி சேனல் தலைப்பு செய்திகளா மாறி இருக்கு. ஊடக வெளிச்சம் ஒருத்தர் மீது பாயுது என்பால் அது வந்து இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு டேஞ்சர். இதற்கு உதாரணம் வந்து ஐயா கலைஞர் அவர்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, பக்கம் என் பக்கம் அதை மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற அந்த அரசியல் பண்ணக்கூடியவர். அப்ப விஜய் வந்து இப்ப நீங்க பாருங்க 48 மணி நேரம் அதை நேர்ல நீங்க சொல்றதுல இது பேசுறாங்க. நீங்க சொல்றீங்க இந்த பட்ட பெயர்கள்லாம் விஜய்க்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்ப அது எல்லாமே வந்து அவருடைய பேச்சு எடுபடுதுன்றதோட வெளிப்பாடா விமர்சனங்களா வரதா பாக்குறீங்களா, இல்ல அவர் இதுக்கு மேல சொல்லுங்க. இல்ல கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. அதாவது இட் ஹஸ் ஹிட் தி ரைட் நெயில். விஜயோட ஸ்பீச் வந்து டார்கெட்டை பிடிச்சிருக்கு. அதாவது விஜய்க்கு என்ன வேணும், நேத்து வந்துட்டு ஒரு புத்தக வெளியீட்டுல புத்தகத்தை வாங்கிட்டு அமைதியா சிரிச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு, அண்ணன் திருமாவளவன் இந்த மேடையில இருந்திருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும், தம்பிக்கு அது ஒரு நல்லா இருக்கும், அண்ணல் அம்பேத்கருக்கு வரல எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இப்படி சொல்லிட்டு ரத்ன சுருக்கமா கூட போயிருக்கலாம். ஆனா விஜய் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவை அரசியல் மேடையாக மாத்திட்டார். நம்ம புத்தக வெளியீட்டு விழா எவ்வளவு போறோம் பாக்குறோம் நம்ம பத்திரிகையாளர்கள். ஆனா நேத்து நடந்தது முழுக்க முழுக்க அரசியல் மேடை. இதுல அண்ணன் திருமாவளவன் பத்தி பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணாருங்க. காலையில பத்திரிகையாளர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நிறுத்தி அழகா பேசினார் அண்ணன் திருமாவளவன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பத்திரிகையாளரா அண்ணன் திருமாவளவன் மீது இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஆதவ அர்ஜுன் மீது இந்த நடுவர்ல நடவடிக்கை இல்ல. ஒரு கூட்டணியே பிரிந்து போகிற அளவுக்கு விமர்சனம் ஆகுது. தமிழகத்தில் இருக்கிற கேபினெட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மன்னராட்சின்ற வார்த்தையை அவர்தான் சொல்றாரு. விஜய்க்கு முன்னாடி அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னார், அவர் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்காரு. ஆனா சொல்லிட்டு நாங்க வந்து கலந்து பேசுவோம், நாங்க ஆல்ரெடி விளக்கம் கேட்டிருக்கோம், அவர் மீது நடவடிக்கை என்ன அப்படின்றத பேசுவோம் கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி பொதுவா பேசுறேன். அப்போ இதுல திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் கிராஃப் ஏறுது. அதாவது டிமாண்ட்ல இருக்காரு. விஜய் வந்து கூப்பிடுறாரு, அதுதான் அங்கதான் வலிந்து கூப்பிடுறாரு, தன்னம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லிட்டு விசிகா தலைவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய் வந்து நியூஸ்ல வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்காரு. அதனால பத்திரிகை ஊடகங்கள் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்குறாங்க. இது மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் முடிவு செய்வாங்க. கேட்ட கேள்விகள் வந்து இவர் யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு கிடையாது. இது ஜனநாயக நாடு, யார் வேணா யாரை வேணா எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அப்படி எல்லாம் எதிரில கேள்வி கேட்டுதான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால இது வந்து நம்ம பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆரம்பம். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் வேணும்னா நிறைய கேள்விகள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ மத்திய அரசுல இருந்து கேட்கணும். அது யாரு கேட்டாலும் அதை நம்ம வரவேற்கணும். அதன் அடிப்படையில் இது ஒரு நல்ல ஆரம்பம் விஜய்க்கு. கேட்போம் சரி. பாவலன் விஜய் அவர்கள் பேச்சு சரியான இடத்தை தொற்றுகிறது அப்படின்னு பாக்குறீங்களா? அப்போ அதனாலதான் இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ வார்த்தைகள் அவர் மேல வந்து பிரயோகிக்கப்படுது. ஹி இஸ் ஹிட்டிங் த ரைட் ஸ்பாட் என்ற ஒரு பார்வை. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் யாதும் மறிந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்து தகர்த்தோம் அப்படின்னு தாய்ச்சொல் என்கின்ற தலைப்பில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்.
இந்த அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இவங்க வந்து கண்டிப்பாக அரசியல் பேசுவாங்க, அதுவும் திமுகவுக்கு எதிராக பேசுவாங்க. நோக்கமே திமுக கூட்டணிக்குள் ஒரு நெருக்கடியை திணிப்பது, அதான் அந்த நூல் வெளியீட்டு நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தினால்தான் அதில் கலந்துக்கிறதுல தவிர்க்கிறாரு. நம்ம போயிருந்தா அதே மேடையில் திமுக ஆதரவும் பேசிட்டு வந்திருக்கலாம்ல, ரெண்டும் இருந்திருக்கும். பேசியிருக்கலாம், ஆனால் அந்த இடம் வந்து வேறு விதமாக மாறிடும். ஒரு மேடையில் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டக்கூடிய ஒரு மேடையில் அது ஒரு அரசியல் கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டாக வந்து அது மாறி இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான், ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நல்ல தலை சிறந்த ஆளுமைகள் வந்து வந்திருக்காங்க. ஆனந்த் டெம்பிள்டே, அவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேத்திய கல்யாணத்தை திருமணம் பண்ணவர், அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் வந்திருக்கிறாரு. நம்முடைய நீதியரசர் சந்துரு வந்திருக்கிறாங்க. இது போன்ற ஒரு தலை சிறந்த மாமனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையில் நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு கருத்தை பேசி அவங்க ஒரு எதிர்கருத்தை பேசி அது ஒரு சலசலப்பாயிரும். அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு என்ன நம்ம புகழாரம் சூட்ட முடியாத ஒரு சூழல் நெருக்கடி வந்துடும். அதெல்லாம் அது தெரிஞ்சு போகாததுக்கான காரணங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் பேச்சுக்கு பிறகு அது அவரோட பேச்சு சரியாக சென்றடையுது, மக்கள் வந்து அது ஒரு ஏற்கத்தக்க வகையில் அவர் பேசியிருக்காரு. இல்லை, ரொம்ப வந்து அவருடைய பேச்சுக்கள் அத்தனையுமே தவறு. ஒரு கட்சியை வந்து தொடங்கிட்டார், கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். அப்போது ஒரு தலைமை பண்போடு ஒரு தலைவராக பேசக்கூடிய கருத்துக்களை எதுவுமே பேசலை. தொண்டர்களுக்கு, அவருடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கே எதை பேசணுமோ அதை பேசலை. ஒரு சப்ஜெக்டை வந்து கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் வந்து ஒரு சினிமா மயக்கத்திலேயே, ஒரு கதை நாயகன் மயக்கத்திலேயே தான் வந்து அவருடைய அந்த உரையாடல் அப்படி தான் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறார், தவறுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பேசினார்? அவர் சொல்கிறார்ல, வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய நினைப்பெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும்னு சொல்கிறார்ல. அவரோட நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு. அதுவே வந்து எங்களை குறைச்சி மதிப்பிடுறதானே. திருமாவளவன் அவர்களே நைட்டு பிரஸ் மீட்ல சொல்லும்போது ஆதவ் அர்ஜுனா இப்படி சொல்றாரு எல்லாம் கேட்கும்போது அவங்க நான் வரலையேங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அதை அப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு தானே அவர் சொன்னாரு. அதை அவர் தவறுன்னு எங்கேயுமே இல்லை. ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த மேடையில் வந்து பேசக்கூடிய கருத்தை ரொம்ப வந்து ஒரு கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய கருத்தை தான் பேசுறாரு. அந்த கருத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லளவும் உடன்பாடு கிடையாது. நடவடிக்கை எடுக்கலன்னு கோடீஸ்வரன் கேட்கிறாரு. நாங்கள் வந்து ஒரு சங்கம் நடத்தலை, ஒரு அறக்கட்டளை நடத்தலை. ஒருத்தர் தவறு செஞ்சவனும் உடனே தூக்கி எறிகிறதுக்கு எத்தனை தவறு செஞ்சுட்டாரு. ஒரு கட்சி நடத்துகிறோம். முதல் தவறான இது நீங்களே இல்லை இருக்கு. அவர் தொடர்ந்து வந்து 2-3 இடங்கள்ல வந்து தவறாக வந்து தொடர்ந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து வந்து விழுப்புரம் வெள்ளத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அது மாதிரி தொடர் எவ்வளோ விஷயங்களில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஈவெண்ட்டுக்குலேருந்து அவ்வளோ விஷயங்களை அவர் அரசு விமர்சித்து எல்லாவற்றுக்குமே எங்கள் தலைவர் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. இது மாதிரி நீங்கள் வந்து கருத்து பதிவிடக்கூடாது, ஒரு ஆரோக்கியமான கருத்தை வந்து தலைவரே 4 முறை கண்டித்தும் ஒருத்தர் செய்யறாரு. நீங்க அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க என்ன ஒரு பத்திரிகையாளர் அவர் எப்படி புரிஞ்சுப்பாரு? நடவடிக்கையை நாங்கள் உறுதியாக எடுக்க போகிறோம். இது வந்து இப்போ மன்னிக்கக்கூடிய தவறு, மன்னிக்கவே கூடாத தவறுன்னு இருக்குது. நம்ம 2 விதமாக பார்க்கலாம். இப்போ அவர் நேற்று நூல் வெளியீட்டுள்ளாவில் பேசின கருத்து மன்னிக்க முடியாத தவறு தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான கூட்டணிக்குள் வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து நான் இவர் மேல ஒரு சஸ்பெண்ட் பண்றேன் இல்லை ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு முடிவு பண்ணா கட்சியில யாரோ ஒருத்தர் எதிர்த்து பேச போறீங்களா? இல்லை, யாரும் எதிர்த்து பேச போறதுல உறுதியா ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு தலைவர் அவர்கள் முன்னணி பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. கூடிய விரைவில் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சியின் நலன் கருதி, கூட்டணி நலன் கருதி அந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க தான் போகிறோம். இது என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளில் எப்பவுமே வந்து ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, ஒரு பரவலாக்கப்பட்ட கருத்து சுதந்திரம். அதில் தான் நாங்களாம் வந்து ஒரு மனம் திறந்த கருத்துக்களை வந்து பேச ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இப்போ ஆதவ் அர்ஜுன் எங்கள் கட்சிக்குள்ளே வந்து இப்போ தான் வந்தார், ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தார், ஒரு 6-7 மாதங்கள் தான் ஆகுது. அப்போ வந்தோடனே அவரும் இந்த கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து பேசும்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு அஜெண்டா இருக்குது. ஏற்கனவே வந்து திமுகவோடு நெருங்கிய ஒரு பயணத்தில் இருந்தார். அங்கே அவருக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த பேரியக்கத்தை வந்து அவருடைய தனிப்பட்ட நலனுக்காக பலி கொடுக்க முடியாது. இது வந்து நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக அரும்பாடுபட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த மக்களை வந்து சாதி ஒழிப்பு களத்திலும் வந்து அரசியல் அதிகார களத்திலும் வந்து எம்பவர் பண்ணுறதா விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பெரிய ஒரு கட்சியில் இருக்க மாட்டார்.
நீக்கப்படுவார், அதுதான் முடிவு. ஆமாம், நான் கட்சியில் வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு இடைநீக்கம் பண்ணுவதற்கோ அல்லது அவரோட வந்து நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க, உங்களால் வந்து கூட்டணி கட்சிக்குள்ள நெருக்கடி ஏற்படுது, தேவையில்லாத விமர்சனங்கள் ஆகுது. ஒரு ஜனநாயக ரீதியான விமர்சனங்கள் வேறு, ஒரு வன்மத்தோடு சொல்லக்கூடிய கருத்து என்பது வேறு. அப்போ இவருடைய ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். திமுகவோடு கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து தாமதம் இருக்குதுல்ல. இது வந்து ஆதவ் அர்ஜுனோட சர்ச்சை நமக்கு தெரிஞ்சே நேத்து தான் அந்த கருத்தை பேசி 2 மாசமா ஓடிட்டு இருக்கு, தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற சர்ச்சை. இல்ல, அது வரைக்கும் நேத்து வந்து கொஞ்சம் அதிகப்படியா போயிருக்கு கருத்துக்கள் வேற. நேத்து அவர் பேசின கருத்துக்கள் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான சப்ஜெக்ட் இருக்கு. அவர் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. அரசமைப்பு சட்டத்தை பற்றி ஏராளமான பேர் அங்கே நீதியரசர் சந்திர பேசின அந்த 15வது பிரிவு, அதை பற்றி நிறைய பேசலாம். 21வது பிரிவை பற்றி பேசலாம். இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட், மத சார்பற்ற நாடா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய. அம்பேத்கர் வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை வந்து எதிர்த்தார் அப்படின்னும் போது பிறப்பால் ஒரு பதவி கிடைக்க கூடாதுன்னு அவர் சொல்றது லாஜிக்கா இல்லையா? உங்களுக்கு அது தெரியலையா? இல்ல, பிறப்பால் பதவி, அந்த கருத்து அவர் யார் சொல்றாங்கன்றதை தாண்டி அந்த கருத்து உங்களுக்கு ஏற்கத்தக்கதா தெரியல. இல்ல, பிறப்பால் பதவி அப்படின்றது வந்து ஒரு கட்சியோடைய அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயகமான ஆரோக்கியமான கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணக்கூடிய சூழல் எல்லா கட்சிக்குள்ள இருக்கு. அந்த கட்சி சார்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து நாம வந்து வேற ஏதாவது ஒரு களத்துல வந்து கூட அது விமர்சனமா வச்சுட்டு போயிடலாம். அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் பேசக்கூடிய அம்பேத்கரை தொடர்பு படுத்தி தானே அம்பேத்கர் வந்து பிறப்பால் ஒரு உரிமை கிடைக்கிறது தானே அம்பேத்கர் வந்து வேணான்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்க கூடாது. அதுதானே நம்ம காஸ்ட் பிரிவிலேஜ் சொன்னார்னா பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் இப்போ ஒரு பிறப்பால தான் ஒருத்தருக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்றது இவரோட விமர்சனம். இல்ல, இவரோட விமர்சனம் வந்து விடுதலை கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்துகிட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள்ல யாருக்கும் பிறப்பால பொறுப்பு கொடுக்கறது இல்ல. இல்ல, நாங்க வந்து உழைப்பால் தான் ஒருத்தருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறோம். அப்போ அவர் ஒரு அந்த கோட்பாடு அந்த சொல்ற அந்த கருத்துல நமக்கு எந்த மாறுபாடும் இல்ல. இப்ப நாங்க வந்து இதை எப்படி கையாளுறோம் அப்படின்னா, இது வந்து திமுக கட்சிக்குள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே இதுக்கு வந்து பொருத்தமாக எல்லா கட்சிகளுமே விதிவிலக்கு இல்லை. இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா தேர்தல் களத்தில் வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலைக்கேற்ற அங்கீகாரத்தை வந்து அந்த கட்சி கொடுக்குது. அதில் போய் நம்ம வந்து மூக்க நுழைச்சு ஒரு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆதவ் அர்ஜுனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு நிறுவனத்துடைய பொறுப்பாளராக இருக்கார். அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். இப்போ கட்சிக்குள்ளே சேர்ந்து இந்த 6-7 மாதங்களில் அவர் தன்னை வந்து ஒரு முழுமையான விடுதலை சிறுத்தையாக காட்டிக்கிட்டதில்லை. கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சிக்கு கட்டுப்பட்டு அவர் பயணிக்கல. முழுக்க அவர் வந்து ஒரு தனிநபராக தான் இயங்குறாரு. தலைவரோடு தொடர்பு வச்சுக்கிறாரு, ஆனா தொண்டர்களோட எந்த தொடர்பும் இல்லை. இப்படிப்பட்ட நபர் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை வந்து அங்க விதைக்கும் போது அது அவருடைய கருத்தா பார்த்து இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் பேசும்போது அது சர்ச்சையா மாறுது. அப்ப இதுக்கு வந்து விசிகா வந்து ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்க சொல்லி பல தரப்புல இருந்து அது கேள்வி வைக்கும் போது எங்க கட்சியின் சார்பில் ஒரு நல்ல நிலைப்பாடு எடுப்போம். அது வந்து இந்த எல்லா விவாதங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஓகே, கேட்போம். நீங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கின்றேன். திரு விக்னேஸ்வரன், இதுல 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றதுல இருமாப்பு அப்படின்னு சொல்றீங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது 234 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்களை போடுவோம், நாங்க தனி பெரும்பான்மையுடன் வருவோம் சொல்றாரு. அது இருமா பாப்போம். இவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுல இருந்து நாங்க கூட்டல் மெஜாரிட்டி நாங்க மாநாட்டி வாங்குவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இது வருது. நீங்க 2014 பிப்ரவரி மார்ச்ல இதே திமுக என்ன சொன்னுச்சு, நாங்க வந்து 200 சீட் ஜெயிப்போம்னு சொல்லி அண்ணன் அழகிய அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரு. மாநிலம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இளமாற்று கால சொல்லல. ஆனா 23 சீட் தான் எடுத்தாங்க. இல்ல விக்னேஷ், நான் கேக்குறது ரொம்ப சிம்பிள். இல்ல நான் ஜெயிப்பேன் 200 இடம் வருவேன்னு சொல்றதுல என்ன இருமாப்பு இருக்கு? அது ஒரு கான்பிடன்ஸ் தானே. அதுல என்ன இருமாப்பு பாத்தீங்க? பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற கோட்பாடு கொண்ட தமிழக வந்து அப்பா, பையன், பேரன் 3 பேர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் எம்பின்னு இந்தியால அண்ணன் அவர்கள் சொன்னாங்க. இந்தியால எவ்வளவோ ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ற பார்ட்டி இப்படி சமகாலத்துல 7 பேர்
அதிகாரங்களை சொல்வது சமூக சூறையாடல் பண்ற ஒரு குடும்பத்தை, ஒரு கட்சியை, மன்னராட்சியை எங்கேயாவது காமிக்க முடியுமா? இல்ல நிறைய கட்சிகள் இருக்குல்ல அதிகாரத்தை போய்க்கிற ஒரு குடும்பத்தை சமூக நீதி அண்ணன் அவர்கள் சொல்றாங்க, ஆட்சியில பங்கு அதிகாரத்தை பங்கு இவங்களே அப்பா பையன் பேரை கொள்ளு பேரை வரை வந்துட்டாங்க. இவங்களே உள்ள இருக்கிறப்ப நீங்க எப்படி அந்த பவர் செக்டர்ல போக முடியாது? ஓகே. இல்ல விக்னேஷ், ஐ திங்க் உங்க ஆடியோல ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பேசுறது சரியா கேட்கல. வில் ஜஸ்ட் செக் தட் அண்ட் ஐ வில் கம் பேக் டு யூ. நான் திரும்ப உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முயற்சி செய்கிறேன். அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. நான் பேராசிரியர் அருணன் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது. திரு கோடீஸ்வரன் அவர்கள் கூட இதை குறிப்பிட்டார். விஜய்க்கு வரக்கூடிய எதிர்வினைகள் ரொம்ப அதீதமானவையாக தெரியலையா? ஒரு உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு காட்டமாக பேசியிருக்கக்கூடிய விஷயமோ, அவரை வந்து தற்குறின்னு ஒரு அமைச்சர் அழைப்பதோ, கூத்தாடின்னு அவரை சொல்வதோ, அதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயங்களா பார்க்குறீங்களா? முதல்ல நான் குறிப்பிட விரும்புவது எழுச்சி தமிழர் திருமா அவர்களை பாராட்டுவது. இந்த நிகழ்வுக்கு போகாமல் அவர் தவிர்த்தது என்பது மிக மிக சரியான முடிவு என்பதை அந்த நிகழ்ச்சியே காமிச்சிருச்சு. வரவேற்புரையிலிருந்து சிறப்புரை வரைக்கும் அது ஒரு நூல் வெளியீட்டு விழாவே அல்ல, திட்டமிட்டு திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு மேடை கட்டமைக்கப்பட்டது. அது அந்த நிகழ்வு தான் இப்படித்தான் நடக்கும் என்று அவர் மிக தெளிவாக முன் உணர்ந்து அதை தவிர்த்தது என்பது ஒரு சரியான அரசியல் நகர்வு. ஆகவே தான் நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்களுடைய பேச்சு இயல்பாக அதுதான் அதனுடைய உச்சம் எதிர்பார்க்கப்பட்டது. அங்கேயும் கூட பாருங்கள், அவர் வந்து அம்பேத்கரோடு தான் ஆரம்பித்தார். அது நான் மறுக்கல. முழு பேச்சையும் நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் தானே பேசினார். அந்த நூல்லேருந்து ஒரு பகுதியை சொல்லித்தான் ஆரம்பித்தார். ஏதோ ஓரளவு படிச்சிருப்பார். அது ஒன்றும் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் வந்து சில நிகழ்வுகள்லாம் சுட்டி காண்பிச்சு தான் பேசினார். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு அல்லது அவருடைய பேச்சு அது ஏதோ அம்பேத்கரை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய முனை என்பது திமுக கூட்டணியை தாக்குவது. அதுவும் அவர் கடைசியாக ரொம்ப அழுத்தமாக அவர் சொன்னது என்ன? திமுக கூட்டணி நீங்கள் நினைப்பது போல 2026 இருக்காது, மக்கள் அதை மைனஸ் செய்வார்கள். அடுத்து வரப்போற தேர்தல் 26 தானே. அப்போ இங்க இருக்கிற அரசு தானே பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. இல்லை நான் தப்புன்னு சொல்லலை. பட் நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, கூட்டணியை கலைக்கிறதா வேலை. இந்த அரசு பற்றி உங்களுடைய விமர்சனம் சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இது இன்னொரு அதிமுக தான் வரப்போகுது. அங்கிட்டு வந்து திமுகவை கடுமையாக விமர்சிப்பதற்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் பாஜக அரசை விமர்சிச்சுக்குவாங்க. அது அப்புறமேல ஃபுல்லாக திமுக எதிர்ப்பு தான். இதுதான் ஏற்கனவே எடப்பாடி அதிமுக, இப்போ விஜய் அதிமுகவும் அதுதான் பண்ண போகுதுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். எடுப்புலையே அதே தான் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து மாநில அரசை தான் குறி வைக்கிறீங்க என்றால் அதனுடைய பிரச்சனைகளை பற்றி விரிவா பேசுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா உங்களுடைய பேச்சினுடைய அந்த குறி என்பது, அந்த முனை என்பது கூட்டணியா கலைக்கணுமியா? அதுக்கு என்ன வேலை? அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. அப்புறம் திரும்ப பத்தி அப்புறம் கடைசியா மீண்டும் விட்டுட்டு சாய் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அதே தான். இது வந்து இப்போ ஒருத்தர் வந்து புதுசா வீடு கட்டுறாரு சகோதரி. அப்ப அதுக்கான செங்கல் வந்து வெளியே வாங்கணுமே வெளியே, பக்கத்துல கட்டி முடிச்ச வீடு இருக்கு பாருங்க, அதை இடிச்சு விட்டு அந்த செங்கலை வச்சு நான் என் வீட்டை கட்டுவேங்கிற மாதிரி இருக்கு. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்க உங்க கட்சியை வளருங்க, கட்டுங்க, ஒன்னும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க போறது இல்ல. அது நீங்க இன்னும் கூட சொல்ல சில பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டாரு. எம்ஜிஆர் கூட தான் முதல் தேர்தல்ல கூட்டணி வச்சாரு. கம்யூனிஸ்டுகள் கூட அவர் கூட நின்னீங்க. அந்த மாதிரி அவரு விஜயும் ஒரு கூட்டணி எதிர்பார்க்கறது இல்லங்க, அதை மட்டும்தாங்க மையப்படுத்தி பேசுறாரு. அவருடைய மாநாட்டு பேச்சையும் பாருங்க. தொடர்ந்து இல்ல சமீபத்துல நடந்த வெள்ளமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி சம்பவம் போன்றவையா இருக்கட்டும், அவர் அங்கங்க வந்து அரசு விமர்சிச்சுட்டே தானே இருக்கிறார். இல்லங்க, அரச விமர்சிப்பாரு. ஆனால் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கூட்டணியில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையில தான் குறியா இருப்பாரு. இல்லாட்டி அப்படி ஒரு சொல்லுவாரா? நான் என்ன சொல்றேன், நீங்க போக போறது இல்ல. இல்ல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல. இல்லங்க, அவர் என்னவா பேசிட்டு போறாரு?
இது ஏன் என்ன அது- இது என்ன இல்ல, இல்ல. சகோதரி, இது அது ஒரு ஏன் வாதமா? உங்களை அவர் அவ்வளவு- என்ன வேணாலும் இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க உங்க கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்ற பட்சத்தில் விஜய் பேச்சு வந்து உங்களை கோவப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை நான் கோவப்படலை. சாதாரண சில மக்கள் வந்து தவறா புரிந்து கொள்ளலாம்ல. உதாரணமா விஜய் ரசிகர்களே வச்சுக்கோங்களேன், அவர் மேல மிகப்பெரிய பிரியமும் அன்பும் கொண்டிருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, தலைவர் சொல்லிட்டாரியா திமுக கூட்டணி உடையுதாம்ல, 2026 இருக்காதாம்ல, அது மைனஸ் ஆம்ல, அப்படித்தானங்க நினைப்பாங்க. அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாமா? இல்ல அவர் கூட்டணி உடையுதுன்னு உடைக்கிற சொல்றாரா? வேலையில இல்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க கூட்டணி பலம் இருப்பதனாலேயே வென்றுவிட முடியாது, நீங்க மக்களுக்காக செய்யலைன்னா நீங்க என்னதான் கூட்டணி வச்சிருந்தாலும் உங்களை மைனஸ் ஆக்குவாங்கன்றது தானே அவர் சொல்ல வருது. இல்லைங்க, அதுல வந்து ஒரு அரசு மக்களிடம் அதிருப்தியை சம்பாதிச்சா நீங்க வெல்ல முடியாதுன்னு சொல்றது ஒண்ணுங்க. நீங்க கூட்டணியை வச்சே அதாவது கூட்டணியை வச்சு மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வந்து சொல்வதே நியாயமான பேச்சாங்க. கூட்டணிக்குள்ள திமுக இருக்கு, பிற கட்சிகள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து அது வேலை செய்யுது. இந்த வாதமே நியாயமற்ற வாதம். அதுக்குள்ள கூட போகல. நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, அதுக்காக போராடுங்க. ஒண்ணுமில்ல, ஒன்றிய அரசை பத்தி எடுப்புல 2 பாயிண்ட் சொன்னாரு. என்ன சொன்னாரு, இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் வந்து கன்சென்சஸ் அந்த வார்த்தை சொன்னாரு. இதுதாயா வரணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். தேர்தல் நான் சொல்றேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதை பத்தி பேசுறாரு இந்த நாட்டு பிரதம மந்திரி. இதை ஏற்றியே நீங்க ஒரு போராட்டம் அல்லது ஊர்தோறும் கூட்டம் நடத்தக்கூடாது. இல்ல மணிப்பூரை பத்தி ரொம்ப கவலையோட ஒரு 2 வாக்கியம் ஆனா கரெக்டா சொன்னாரு. ஐயா, மணிப்பூர் மக்கள் எவ்வளவு பெரிய கொடூரத்துக்கு அங்க ஆளாகி இருக்காங்க. 2 பகுதி மக்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. 1.5 ஆண்டு காலமாக 250 பேருக்கு மேல மாண்டு போய் கிடக்குறாங்க. இது நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல போறேன், என் கட்சிக்காரங்களே அதை பத்தி பேசுங்க அப்படி சொன்னா அது வந்து போற போக்குல சொல்றது. இங்க கூட ஒரு ஒரு நண்பர் வந்து விமர்சிக்கலன்னா ஏன் விமர்சிக்கலன்னு கேட்பீங்க. அவர் மணிப்பூர் சம்பவத்தை கரெக்டா சொல்லியிருக்காருன்னு நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து பத்தல, இன்னும் 4 வரி சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லியிருக்கணும்னா அது நியாயமா? அது அவர் விரும்புறதுதானே அவர் சொல்லுவார். ஏங்க நான் அப்படியாங்க சொல்றேன். இந்த கடைசி திமுக கூட்டணியை எதிர்த்து அவர் முழங்குன அந்த சண்டை மாறுதத்துக்கும் இத அப்படி சொல்லி முடிச்சிட்டு இத பேசுனேங்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரொஃபசர், இப்ப மத்தியக்கு தேர்தல் இல்லையே, மாநிலத்துக்கு தானே தேர்தல் வருது. ஆமா, மாநிலத்துல பாஜக வந்துடாதா? வந்தா என்ன ஆகும்? மாநிலத்துல எங்க பாஜக வரும்? எங்க இருக்கு பாஜக சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு பாஜக? அப்ப வராதுக்குறீங்க. இல்ல நீங்க வாக்கு சதவீதப்படி பாஜக நண்பர்களே, நீங்க வாக்கு சதவீதப்படி சொல்லுங்க, பாஜக எங்க இருக்கு? பாஜக பேராசிரியர் அருணன் சொல்லட்டும், பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்னு பேராசிரியர் அருணன் சொல்லட்டும், எல்லாருமே இங்க ஏத்துக்குவாங்க, யாருமே எதுவும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏங்க நான் இது பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், அது வளர்ந்துருச்சுன்னு சொல்லல. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிடி கிடைச்சாலே அந்த சட்டமன்றத்தை காலி பண்ணிடுவாங்க. இப்ப 4 எம்எல்ஏக்கு இருக்காங்க. நான் சொல்றேன் 15-20 எம்எல்ஏ வந்தா கூட போதும், அவ்வளவுதான். அந்த மாநில அரசு ஆட்டி படைப்பாங்க, மிச்ச கட்சிகளை விலைக்கு வாங்குவாங்க. அந்த வேலை தான் அது கோவாவிலே நடந்துச்சு, வடகிழக்கு மாநிலங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு சிவசேனா கதி என்னாச்சு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்னாச்சு, உடைச்சாங்க, முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்ப அனுப்பிட்டாங்க. சிவசேனா இருக்கு, ஏக்நாத் ஷிண்டே தலைமையில இருக்கு, அதுதான் சிவசேனா. ஆமாங்க, ஆனா அவர் தானே முதலமைச்சர் இல்லங்க. அவர் முதலமைச்சர் இருந்தவர் இன்னைக்கு என்ன ஆனாரு? அவர் தானங்க அங்க மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்து அதனாலதான் ஜெயிச்சேன். ஆகவே இது என்னுடைய திட்டம், என்னுடைய வெற்றி, நான் தான் மீண்டும் முதல்வனாரு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆகவே நாம லேசா அவங்களை மதிப்பிடக்கூடாது. இன்றைக்கு அவங்க பெருசா வளர்ந்துட்டாங்கன்னு நானும் சொல்லல. ஆனால் அந்த ஆபத்து அதையும் தடுக்கணும்ல. அது மட்டும் இல்ல, இந்த கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகத்துக்கு ஓவராலா வந்து இலத்திய பார்வை கிடையாதா? அப்ப அவர் ஏற்கனவே கொள்கை ரீதியாக எதிரின்னு சொல்லியிருக்காருல்ல. அரசியல் இதுவே வந்து ஒரு சிக்கலான இது. கொள்கை ரீதியா தானா பாஜக, ஆனா அரசியல் ரீதியாக திமுகவா? இதுலயே எனக்குள்ள சந்தேகம் என்னன்னா, அரசியல் ரீதியா இருக்கும் போது தேர்தல திமுக தான் எதிரி, பாஜக அல்ல, மோடி அரசு அல்ல என்று நாளைக்கு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் அவங்க வழி வச்சு தான் பேசுறாங்க. அதுவேதான் நம்ம கவலையா இருக்குது. நாம கவனமா இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு உரிய பதில் சொல்றோம், அவ்வளவுதான்.
விஜய் அவர்கள் பேசிய நேற்று அந்த புக் லான்ச்சில் பேசிய விஷயங்கள், அதை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் பற்றி தான் விவாதித்து வருகின்றோம். திரு வீர விக்னேஸ்வரன், நிறைய பதில் சொல்ல காத்திருப்பீங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு. திரு அருணன் அவர்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் திருமா அவர்கள் ஏன் போகலன்றது இப்போ தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எப்படி ஒரு அரசியல் விழாவா அதை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அது ஒரு நியாயமான பார்வையாக தெரியல. விக்னேஷ் கேக்குதா? ஓகே விக்னேஷ், ஆனால் வீடியோவில் ப்ராப்ளம் இருந்தால் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ வில் கம் பேக் டு யூ. திரு கோட்டீஸ்வரன், இது திருமா அவர்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ பாருங்க எப்படி அந்த விழாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது திருமா அவர்களோட நிலைப்பாடு ஹி இஸ் விண்டிகேட்டட், அது சரின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்பது நிறைய நேரத்தில் ரொம்ப சரியாக இருக்கும். ரொம்ப மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவருக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தெரியும். என்னோட கேள்வி என்ன அண்ணன் திருமாவளவனுக்குன்னா, அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகாதது இல்லை. நீங்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் நீங்கள் பாருங்கள். சென்னை இந்த விமான ஏர்ஃபோர்ஸ் நடத்தின அந்த ஷோவில் வந்து மக்கள் இறந்தாங்க அந்த போக்குவரத்து இந்த நெரிசலில். அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் வச்சார் அவர். ரெண்டாவது, விழுப்புரத்தில் அந்த வெள்ள பாதிப்பை பற்றி அரசியல் ரீதியாக அரசு செயல்படலை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இடைத்தேர்தலுக்கெல்லாம் பண்றீங்க, இதுக்கு பண்ணல, அரசியல் குற்றச்சாட்டு. ஆமா, இதுக்கு பண்ணலன்றார். அப்புறம் மூணாவது மன்னராட்சின்னு சொல்றாரு. அது வந்து அரசியல் கேள்வி, ஒரு அரசியல் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறமா வேங்கை வயலுக்கு போங்கன்னு விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அது ஒரு அரசியல் ஆலோசனை. அதுக்கப்புறம் சமூக நீதி இங்கே இல்லை, சிறுபான்மையினர் மக்களுக்கும் பொதுவாக பட்டியலின மக்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. குறிப்பாக சொன்னா மாவட்ட செயலர்கள் இன்னைக்கு நிறைய திமுகலே வந்து பார்த்தீங்கன்னா தலித் மாவட்ட செயலர்கள் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கேள்வி கேட்கிறார். இது எல்லாம் யாரை வச்சு கேட்கிறாருன்னா நேரடியா திமுகவை கேட்கிறாரு. இப்போ ஆதவர்ஜுனா வந்து பத்திரிகையாளர்கள் மாதிரி ஊடகத்துல கேட்கிற மாதிரி சொத்து வரியை பத்தி பேசல, தண்ணி வரியை பத்தி முன்னாடி பேசல, காவேரி பிரச்சனைகள் பத்தி பெருசா பேசல. சாம்சங் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க, சிபிஎம் தோழர்கள், சிஐடிஓ சார்ந்தவங்கலாம், அதை பத்தி கூட அவர் பெருசா பேசல. லாக்அப் டெத் 1-2 நடந்தது, அப்போ கூட அதை பத்தி அவர் பெரிய விமர்சனம் பண்ணல. போதைப் பொருள் நிறைய சீஸ் பண்ணப்பட்டது, அப்பவும் அதெல்லாம் பத்தி பேசல. பால்விலை ஏற்றம், அதற்கெல்லாம் ஆதவர்ஜுனா என்ன பேசினாரு தெரியாது. நான் இப்ப கீழே சொன்னதெல்லாம் மக்கள் பிரச்சனை. ஆனா முன்னாடி நான் பேசினதெல்லாம் திமுக கவர்மெண்ட் டைரக்டா டார்கெட் பண்ற பிரச்சனை. அப்ப ஆதவர்ஜுனா பெரிய பிரச்சனை, மழை வெள்ளம் மக்கள் பிரச்சனை இல்லையா? தாண்டி ஏர்ஃபோர்ஸ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை இல்லையா? இல்ல, அதாவது நான் முதல்ல சொன்னது வந்து ஆட்சியே மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. நீங்க இதெல்லாம் பெருசாக்குனீங்கன்னா இது வந்து மக்களுக்கு அன்றாட பிரச்சனை. இதுவும் வந்து அவங்களுக்கு முகசலிப்பு தரும். மேபி நீங்க கட்சி விட்டு நீக்கினீங்க, இல்ல அவர் விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா, நான் பின்னாடி கீழே சொன்ன பாருங்க, அன்றாட மக்கள் பிரச்சனை இதையும் பேசலாம். கரண்ட் பில் விலை ஏத்திட்டீங்கன்னு கூட பேசலாம். ஆட்சிக்கு வந்த பொழுது மீட்டருக்கு வந்து மாசம் மாசம் வரும், 1 மாசத்துக்கு கரண்ட் கட்டினா போதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கரண்ட் பில் ஏறி இல்ல. இப்ப அவர் ஆண்டவே விஜய் கட்சிக்கு தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? அங்கதான் அது நடந்துகிட்டு இருக்கு. அவர் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனருக்கு தான் இது தெரியும் என்ன நடக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அண்ணன் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற அந்த கேள்வி இருக்கு பாருங்க. அது வந்து நேரம் அவரே இதை ரசிக்கிறாரோ. பாவலன் வந்து போன செக்மெண்ட்ல சொன்னாங்க நடவடிக்கை வந்து விரைவில் எடுப்போன்னு. இப்ப இங்க நடவடிக்கை எடுத்தா அங்க போயிருவாரு, அதான் உங்க கணிப்பு? ஆமாங்க, நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஆதவர்ஜுனா வந்து அவர் வந்து நல்லா செலவு பண்றாருங்க, கட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பாளர். மற்றவங்க எல்லாம் அவரை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் பார்ட்டியில செகண்ட் லெவல்ல இருக்கிறாரு, அந்த அமைப்பு ரீதியான பதவியில. அவரோட எம்பிங்க இருக்காங்க, சீனியர் இருக்காங்க, முக்கியமான பொறுப்பு. அவர் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு பகுதி செயலரோ பாக செயலரோ கிடையாது. அவர் வந்து துணைத் தலைவர் அந்த அந்தஸ்துல இருந்து பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இங்கிலீஷ் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, நேஷனல் மீடியாவுக்கு பேசுறாரு, லோக்கல்ல இருக்கிற சேனல் கிட்ட பேசுறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து கொஞ்சம் கூட அந்த திமுக எதிர்ப்புல இருந்து மாறல. அப்போ இதெல்லாம் தெரிந்தும் கூட முற்றும், அதாவது எல்லாமே தெரிஞ்ச அரசியல் தலைவரான திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது, அவர் நிகழ்ச்சிக்கு போல வரவேற்கிறது ரைட்டு, நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு, அதுவே வரவேற்கலாமா? டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டார்கெட் பண்றாருங்க, மன்னராட்சின்றாரு. இன்னொன்னு இதுல முடிச்சிடுறேன். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் மேடை. விக்னேஷ் போயிட்டு வந்துடுறேன். விக்னேஷ் இருக்கீங்களா? பேசுங்க விக்னேஷ். இதுக்கு மேல நான் கேள்வி இல்ல, நீங்க பேசினா போதும். சொல்லுங்க. என்ன விஷயம்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அடிப்படை கோட்பாடை கொண்ட தமிழக வெற்றிகளுக்கு திமுக மன்னராட்சி தான் ஆட்சியும் பங்கு, அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிற அருமை அண்ணன் திருமாவளவனின் கருத்தை தான் அண்ணன் அவர்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து முன்மொழிந்தார்.
எப்படி நீங்க அதிமுக பங்கேற்றீங்க? ஒரே குடும்பத்துல இருந்து அப்பா, பையன், பேரு, பொண்ணு பேர் வரை தயாரா இருக்காங்க. 3 பேர் மத்திய அமைச்சர், 1 பேர் வந்து MP. இப்படி இந்தியாவில எத்தனையோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி டிபெண்ட் பண்றாங்க. பட் இப்படி சமகாலத்துல ஒரு குடும்பம் ஆஸ்திரேலியாவை சூறையாடிய குடும்பத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி தமிழின் சூறையாடப்பட்டது வந்து இந்தியாவில எதுவுமே கிடையாது. அதைத்தான் அண்ணன் அவர்கள் சொல்றாரு. அருமை அண்ணன் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் வந்து அதே மாதிரி 140 பேர் தலித் மக்களுக்கான காவிரி கட்டத்தில் கர்நாடகாவில் கொடுத்திருக்காங்க. ஃபுட் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க, பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல தலித் மக்கள் 140,000 பேர்ல 80 பேர் டிஎம்கே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கேபினெட் தெரிவிப்பு என்ன, அவங்களுக்கு பட்ஜெட் கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்க என்ன சிறப்பு திட்டங்கள் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதா? என்ன இது உண்மை இல்லையா? இந்த மன்னராட்சி டிபெண்ட் பண்ணா சங்கி இல்ல, இந்த மன்னராட்சியை டிபெண்ட் பண்ணா சங்கி. இதுதான் ஒரே டெபினிஷன். அது ஒரே விஷயம் மேடம். ஒரு விசிகா நண்பர்களுக்கு தோழர்களுக்கு என்ன விட அரசியல் அனுபவம் இருக்கிறது. ஒரு கூட்டணி கட்சியோட எம்எல்ஏவோட போட்டோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்? அதன் மந்திர மாதிரி திமுக காரங்க நீங்க எல்லாம் வந்து ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் கேட்டாரு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். 2004 பிப்ரவரி 7 அண்ணன் திருமாவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. கலைஞர் வந்து விசிகாவை ஜாதி கட்சி சொல்றாரு. அப்ப என்ன காரணம்னா பாமக வந்து அந்த கூட்டணியில் இருந்தாங்க. பாமக கூட்டணியில் இருக்கிறப்ப விசிகா ஜாதி கட்சி, விசிகா கூட்டணியில் இருக்கிறப்ப பாமக ஜாதி கட்சி. நான் உறுதியா சொல்றேங்க, தமிழகத்துல ஆத்மான் ஜாதி கட்சினா திமுக தான். திமுக மன்னராட்சியை காப்பாற்றுவது புள்ளியர்கள், மன்னராட்சியை கேள்வி கேட்ட ஜாதி கட்சி. இதே மாதிரிதான் இன்னைக்கு தலைவர் மேல வசை பாடுறாருன்னு சொல்றாங்க. திமுக டிஎன்ஏ இதுதான் வசை பாடுறதுதான் திமுக டிஎன்ஏ. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தப்ப மரியாதைன்னாங்க, கூட்டாளினாங்க. ஆனா மக்கள் வந்து எஜமான சொன்னாங்க, மக்கள் பொன்மன சிம்மன்னு சொன்னாங்க. அது போல மக்களின் பொருளாக இந்த மன்னராட்சி புரட்சி தலைவர் எப்படி 11 ஆண்டுகள் வனவாசம் போவாரோ நிரந்தர வனவாசம் போவார். நீங்க எழுதி வச்சுங்க, திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசம் போவார் எங்க தளபதி அவர்கள். ஓகே, இல்ல விக்னேஷ், ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து திமுக அரசுடைய பிரச்சனைகளை விமர்சிக்கிறத தாண்டி திமுக கூட்டணியை டார்கெட் பண்றதா தான் இருக்கு. அந்த கூட்டணி எப்படியா உடைச்சிடணுன்ற ஒரு நோக்கத்துல தான் அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்ல? அதுதான் உங்க அரசியல் நோக்கமா? திமுக கூட்டணியை உடைச்சு அங்கிருந்து 4 கட்சியை கூட்டு வந்துடணும் அப்படின்றதா உங்க ஐடியாவா? கழகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஹலோ கேக்குதா? கேக்குது விக்னேஷ் பேசுங்க. எங்க கழகத்துல என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி நீங்க போடுற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து மக்கள் முன்னாடி நிக்காது. நீங்க போடுற அரித்மெட்டிக் கால்குலேஷன் மைனஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க போற அரித்மெட்டிக் கணக்குல மக்கள் முன்னாடி நிக்காது. நீங்க நடத்துற மன்னராட்சி மக்கள் நிராகரிப்பாங்க. இதே போலதான் 1980 புரட்சி தலைவருக்கு எதிராக கணக்கு போட்டாங்க. காங்கிரஸோட எந்த காங்கிரஸ் எமர்ஜென்சியில பிளாக்டவுன் பண்ணாங்களோ இந்த தற்போதைய முதல்வர்கள் தான் தென்னாட்டு பூர்வமா அடிச்சாங்க உடைச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்து காங்கிரஸ் கிட்ட சிறந்த அப்படி இருந்தும் திமுக மன்னராட்சி தமிழக மக்கள் நிராகரித்தார்கள். அதுபோல திமுக நிரந்தர வனவாசம் அனுபவிப்பார்கள். திமுக ஆட்சியை நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க, மத்தியில காங்கிரஸையும் மன்னராட்சின்னு சொல்றீங்களா? நான் அதான் மேடம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு புரூட்டல் ஃபேமிலி பாலிடிக்ஸ் காங்கிரஸ்ல வந்து 1980 டிசம்பருக்கு அப்புறம் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் இருந்து யாருமே கான்ஸ்டிடியூஷனுக்கே வரல. ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஃபேமிலி ஒரு மூணு இலக்க கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஃபேமிலி வந்தா நியாயம், திமுக ஃபேமிலி வந்தா அநியாயம். அந்த டிகிரியை கொடுத்துருங்க. அந்த ஃபேமிலி 1989 டிசம்பருக்கு அப்புறம் எந்த கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கு வரல. அதுக்காக நீங்க ஒரு ஃபேமிலியை தந்துட்டு அரசியல் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபேமிலியை பிறந்தாலே விஷயம். இந்த ஃபேமிலி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உதயநிதி அவர்கள் திமுக தலைவரானா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் டெப்டி சிஎம் ஆறதா அமைச்சரா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நான் வந்து ஐயா வைகோ அவர்கள் இருக்காரு, முதல்வர் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் வார்த்தையிலே நான் சொல்றேன், திமுகவோட கிளேச்சர் அவர்கள் கூட தகுதி இல்லாதவர்.
முதல்வர் கேள்வி ரொம்ப சிம்பிள் விக்னேஷ். நீங்க வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்கன்னா எல்லா கட்சியிலயும் வாரிசு அரசியல் எதிர்க்கணும்ல. இல்ல 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 நீங்க காங்கிரஸ்ல ஜஸ்டிஃபை பண்றீங்க. நான் அதான் சொல்றேன், வாரிசு அரசியல் ஒரே காரணத்துக்காண்டி காங்கிரஸ் கட்சியோட பிரதமர் 2004 காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிச்சிச்சு. தலைவர் மரியாதைக்குரிய லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகல. நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலே இங்க ஃபேமிலினா பிஎம் இங்க எழுதி வைக்கிறார். நீங்க சொல்றதுக்கு பார்த்தோம்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா டிஎம்கே வஸ்தாண்டில இருந்தா பவருக்கு வருவாங்க. அப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றப்ப ராகுல் காந்தி அப்ப எம்பி, அப்போ 2004 ஃபர்ஸ்ட் டைம் எம்பி அவர் ஆயிரம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எம்பி தானே துணைமுதல்வர் ஆயிருக்காரு. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் அருமையான ஆதரவாளர்கள் அவர்கள் சொன்னபடி பார்த்தா 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து துணைமுதல்வர் 40 ஆண்டுகள் மக்களுக்காக உழைத்த தலைவர் அருமையான திருமாவளவன் துணைமுதல்வராக கேட்டா என்ன தப்பு கேட்கிறார். அந்த கேள்வியில் இருக்க நியாயத்தை பேச மறுத்தவர்கள் திமுக மன்னராட்சியை டிஃபெண்ட் பண்றது என்ன நான் சொல்றேன். ஓகே, இப்ப அருமையான நாதவர்ஜுனா அங்கதான் வர்றாரா? அப்போ இல்ல நீங்க கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி இதெல்லாம் நிபுணர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஜனநாயக குரல் எங்கிருந்து வந்தாலும் நம்ம ஆதரிப்போம். ஆனா திருமாவளவன் சொன்னாரு ஆசிரியர் வந்து அதிகாரத்துக்கு வந்து அதைத்தான் ரன் பண்ணிக்கிறார். அதைத்தான் எங்க தலைவர் தலைவரும் சொல்றார், எங்களை நம்பி வருவர்களுக்கு ஆசிரியருக்கு பங்கு பெறுவோம். ஜனநாயக குரலை ஆதரிக்கிறோம், அது எங்கிருந்து வந்தாலும். அதே போல மன்னராட்சியை எதிர்க்க வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை. இது அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. ஆனா நீங்க ஒரு அம்பேத்கர் மேடைய அம்பேத்கரை பற்றி புகழ்றதை காட்டிலும் அரசியல் பேசிட்டீங்க, அத ஒரு அரசியல் மேடையா மாத்திட்டீங்க அப்படின்ற விமர்சனம் உங்க மேல இருக்கு. அம்பேத்கர் மேடையில போய் என்ன பேசணும்? வாழ்நாள் போராடினார். ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தவன சிவில் கேஸ்டுக்கு ரிசர்வேஷன் தாண்டி போராடினார். அதுக்கப்புறம் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ ஆர்டிகல் 340 இன்க்ளூட் பண்ணி பேக்வர்ட் காஸ்ட். இன்னைக்கு அம்பேத்கர் புரட்சியில் அம்பேத்கர் சிவில் காஸ்ட் இது பண்றாங்க. பேக்வர்ட் காஸ்டுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு அட்வொகேட் பண்ணவர். ஆர்டிகல் 15 இன்க்ளூட் பண்ணி ஆர்டிகல் 340 இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் கமிஷன் டாக்கா கமிஷன் கமிஷன் போறதுக்காக அம்பேத்கர். இன்னைக்கு மண்டல் கமிஷன் மூலமா ஓபிசி மக்கள் அதிகாரம் பெற்றிருக்காங்க, அரசியல் அதிகாரம் பெற்றிருக்காங்க, நிர்வாகத்தை அதிகாரம் பெற்றிருக்காங்க. அதுக்காக அம்பேத்கர். அப்படி மக்கள் எளிய மக்களின் விளிம்புநிலை மக்களின் அதிகாரத்துக்காண்டி போராடிய தலைவர் பத்தி இது மேடையில எளிய மக்களுக்கு தலித் மக்களுக்கு 140 கோடி பேர் இருக்காங்க, அவங்க கேபினட்ல பிரதிநிதித்துவம் தரணும்னு பேசுறாங்க. என்ன பேசணும்? முதல்வரும் துணைமுதல்வரும் சொல்ற மாதிரி அமரன் பட ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு துணைமுதல்வர் சொல்லியிருக்காரு சினிமா செய்தி பார்க்க மாட்டேன். அமரன் பட ரிவ்யூ யார் சொன்னது? ஓகே, கேட்போம். திரு பாவலன், இப்போ அவங்க பேசுறதுல கொள்கை ரீதியாக அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேசுற கொள்கையை தான் நாங்களும் பேசுறோம், நாங்களும் ஆட்சியில் பங்குன்னு பேசுறோம், நாங்களும் வாரிசு அரசியல் வேண்டாம், ஜனநாயக பூர்வமான கருத்தியல் தலைமைன்னு பேசுறோம், இதெல்லாமே உங்க கருத்துக்களை தானே நாங்க பேசுறோம். அப்போ நாங்க திமுகவை எதிர்க்கிறோன்றது மட்டும்தான் உங்க பிரச்சனையா இருக்குதான்னு அவர் கேள்வி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கோட்டீஸ்வரன் பேசும்போது ஒரு 2 விஷயத்த கோடிட்டுக்கு சொன்னார். என்னன்னா ஆதவ அர்ஜுன் கட்சிக்கு செலவு பண்றாரு, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2வது இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னார். அது முற்றிலும் தவறு. விடுதலை சிறுத்தைகளில் நாங்கள் எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் கட்சி தொண்டர்கள் தான் நிதி கொடுக்குறாங்க. கட்சிக்குன்னு உறுதி செய்யப்பட்ட ஒரு ஃபண்டு, பேசிக் ஃபண்டு எதுவுமே கிடையாது. ஒரு மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட மாநாடு நடத்தியிருக்கோம். எல்லா மாநாட்டுக்குமே கட்சி பொறுப்பாளர்கள் வசூல் பண்ணி கொண்டு கொடுக்கறது தான், நிர்வாகிகள் கொடுக்குற காசை வச்சு தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஆதவ அர்ஜுன் தான் கட்சிக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஹம்பக். அது இப்போ ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு. அவர் வந்திருக்காரு, அவரால் முடிஞ்ச ஏதோ நன்கொடை கொடுத்துருக்கலாம். இதுதான் அங்கே நடந்தது. ஒரு மாநாட்டினுடைய செலவோ ஒரு கட்சியை வழிநடத்துறதுக்கான உங்களாலேயும் என்னாலையும் முடிஞ்சதும் அவரால் முடிஞ்சதுங்கிறது ரொம்ப பெரிய தொகையாக இருக்கும். பெரிய தொகையெல்லாம் கிடையாதுங்க. இது மக்கள் மாநாட்டுக்காகவே, தேர்தலுக்காக நாங்கள் நிதி கேட்கும்போது கட்சியில் இருக்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வசூல் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தும், அந்த மாநாட்டுக்கான நிதியும் கொண்டு கொடுக்குறாங்க. இது முழுக்க மக்களால் கொடுக்கப்பட்ட நிதியிலிருந்து தான் எங்களோட முன்னெடுப்புக்கு. அடுத்து கட்சியில் இப்போ துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே 10 பேர் இருக்கிறாங்க. இவர் ஆதவ அர்ஜுன் 11 ஆளாக தான் வர்றாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் துணை பொதுச் செயலாளர் கிடையாது. வந்தவர் அவர் கட்சிக்காரராக தன்னை இணைத்துக் கொள்ளல, ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளராக வர்றாரு.
சில தேர்தலுக்கான உத்திகள் தொடர்பாக தலைவர்கிட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கிறாரு. அதில் மாநாட்டு பணிகள் ஒரு சில வேலைகள் செஞ்சார். இவ்வளவுதான் அவருடைய ரோல். பெருசாக வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாட்டு அளவில் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய இடத்துல வந்து அவர் இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. முழுக்க முழுக்க எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை குழு கூட்டம் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறோம். அந்த முடிவை தான் தலைவர் வந்து வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணி அறிவிச்சு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார். இதுதான் வந்து என் கட்சி. அதனால் வந்து கோட்டீஸ்வரனுடைய கருத்துக்கு என்னுடைய மறுப்பு கருத்தை நான் வச்சுறேன். அடுத்து வந்து இப்போ அந்த தாவாக்கையில் வந்து பேசினாரே என்ன பேர் என்ன ஒரு வீர விக்னேஸ்வர் அவருடைய இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காலங்காலமாக நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கொள்கை என்பது சாதி ஒழிப்பு, அரசியல் அதிகாரம். இந்த சாதி ஒழிப்புக்காக வந்து அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகள் நாங்கள் எங்களுடைய அணிதிரட்டணும். வெறுமனே பட்டியல் சமூகத்தை மட்டுமே வச்சு சாதிக்க முடியாது. அதே போன்று அரசியல் அதிகாரத்தை நாங்கள் வந்து அடையணும், அதை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா அதற்கும் வந்து அனைத்து தரப்பு சக்திகளுடைய ஆதரவு தேவை. வெறுமனே விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அதை சாதிக்க முடியாது. பட்டியல் சமூக மக்கள் விஜய் வந்து முதல்ல அவர் கட்சியவே வந்து முதல்ல ஒழுங்கா நடத்த சொல்லுங்க. விஜயை எப்படிங்க கொடுக்க முடியும்? அவருக்கு என்ன பேஸ் இருக்கு? புதுசா ஒரு கட்சி உங்க கொள்கையை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல? ஏங்க கட்சி அதாவது புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து பேராசிரியர் திமுக எதிர்க்கிறாரு, அதான் பிரச்சனை. திமுக எதிர்க்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அந்த கட்சி வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படும். அதுல இருந்து வளர்ச்சி இருக்கு. இது வந்து அவர் திமுகவை எதிர்ப்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து வாங்க நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து நாங்கள் எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து எங்களை கூப்பிடுறீங்க? 2026 உங்கள் கட்சி எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? அதுக்கான வந்து ஒரு பேஸே அவங்ககிட்ட இல்லை. கட்சியே என்ன கட்டமைக்கல. கட்சியோட பொறுப்பாளர்களை போல நீங்க பொதுமக்கள் மத்தியோட பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்ட களத்துக்கு வரல. வெறுமனே வந்து ஒரு கேரவன்ல உட்காந்துட்டு நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பேசிட்டீங்க. மக்கள் மத்தியில களத்துல வந்து நீங்க யாரு? நாங்க 35 ஆண்டுகளா வந்து விடுதலை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில நாடு முழுவதும் தமிழ்நாட்டிற்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, மக்களுடைய உரிமைகளுக்கும் சரி, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் சரி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நாங்க போராட்ட களம் அமைக்காத எந்த களமே கிடையாது. விடுஞ்சிருந்துச்சா போராட்டம். எங்களுடைய போராட்டமே வந்து மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான பேசிட்டு இருக்கோம். அப்ப நேற்று வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து அவரை நம்பி போயிட முடியாது. அவரை நம்பி போக முடியாதுங்க. என்ன அடிப்படையில் நீங்க போவீங்க? திமுக கூட்டணி வலுவா இருக்குது. வந்து வெற்றியை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. 3 தேர்தலில் அந்த அணி வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு, வெற்றி பெற்று இருக்கோம். நீங்க வந்து நேற்று தொடங்கிருக்கீங்க. உங்களுக்கான வாக்கு வங்கி என்ன இருக்கு? எந்த அடிப்படையில் நீங்க வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கிடையாது. நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்க, அதிகாரத்தில் பங்கு தர சொன்னார்ல, யாரு போயிருக்காப்பா அவர் பின்னாடி? யாருமே போல. விசிகா விடுங்க, விசிகாவை தவிர்த்து வேற எந்த கட்சியா, சின்ன சின்ன கட்சி கூட, ஒரு இயக்கங்கள் கூட, ஒரு சங்கனாவது அவர் பின்னாடி போயிருக்கா? நினைச்சு நிற்கிறார். ஏன்னா நல்லா தெரியுது அவர் வந்து உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அவருக்கு திமுக மேல தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு சில விஷயங்கள பாதிப்படைஞ்சிருக்கலாம்ன்றது அது மாதிரி அவரோட அதுல இருந்து தான் அவருடைய பயணத்தை. அதனாலதான் அந்த பேச்சு அப்படிங்க. அந்த பேச்சு அதுதான் அரசியலுக்கே வராரு. ஏங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாநாட்டில் நான் வந்து விவசாயிகளுக்கு நான் இதை செய்வேன், தொழிலாளர்களுக்கு இதை செய்வேன், வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவேன், சுகாதாரத்தை அப்படி இலவச மருத்துவத்தை கொடுப்பேன், அனைவருக்கும் இலவச கல்வியை கொடுப்பேன், எதுவுமே கிடையாதுங்க. மாநாட தொடங்கிட்டு திமுகவை சாடுறாரு, இன்னொரு பக்கம் பாஜகவை லேசா சாடுறாரு. அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு மட்டுமே ஒரு கட்சியை நீங்க உருவாக்கிருக்கீங்க. அப்ப இது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும்? எப்படி எடுபடும்? முடியும். ஓகே, நிறைவு பகுதியில் இருக்கும் திரு வீர விக்னேஸ்வரன் சுருக்கமான பதில். அண்ணா அவர்கள் சொன்னாங்க வெற்றி தான் முக்கியம். வெற்றி முக்கியமா, கொள்கை முக்கியமா? ஒரு கட்சி உங்களுக்கு வந்து உங்களை ஜாதி கட்சின்னு சொல்லுது, கலைஞர் அவர்களே உங்களை ஜாதி கட்சின்னு சொல்றாங்க, பொது தொழில்துறை மறுக்கிறாங்க. இப்ப நீங்க வட இந்தியால யூபில கன்சிராம விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் கொள்கை உடன்பாட்டுல கொள்கை சார்ந்த கூட்டணின்னா அதே கலைஞர் தான் அறிவிச்சாரு. இல்ல 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 உங்களே 2004 பிப்ரவரி 7 திமுக ஜாதி கட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன கொள்கை? அவரை விசிகாவை மட்டும் சொல்லல, விசிகாவை மட்டும் சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்தா சொன்னாரு. ஆனால் அதே கலைஞர் அவர்கள் தான் கொள்கை கூட்டணி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கொள்கை கூட்டணி சொன்னாரு. கொள்கை கூட்டணி சொன்னாரு. அதே கருத்து இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. கொள்கை சார்ந்த கூட்டணி சொல்றாரு. கலைஞர் வந்து அன்னைக்கு சொல்லுங்க, கலைஞர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நான் உங்க நிலைப்பாடு என்னங்க? சாதி ஒழிப்புக்காக நீங்க என்ன பண்றீங்க? சாதி ஒழிப்புக்காக உங்க கட்சியில என்ன திட்டம் வச்சிருக்கீங்க?
திமுக மாதிரி சாதி ஒழிப்பிற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் திட்டம் என்ன சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. சாதி ஒழிப்புக்காக உங்க செயல் திட்டம் என்ன? களத்துல எங்க வந்திருக்காரு? களத்துல விஜய் எங்க வந்திருக்கிறாரு? கேட்டாதான் தெரியும். நான் பேசுறதான் நான் கேட்கும். ஒண்ணு விஷயம் இல்ல, நீங்க தொடர்ந்து அதே கருத்து திரும்ப திரும்ப சொல்லும் போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஆனா நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. திமுக வந்து 1,40 லட்சம் தலித் மக்களின் ஓட்டை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பட்ஜெட் கோல்டு இருக்கிற மாதிரி என்ன கேட்டகரி கொடுத்தாங்க. அப்படி நாங்க இருக்க மாட்டோம். கர்நாடகால மாதிரி பிஜேபி ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியா தலித் மக்களை எம்பவர் பண்ணுவோம்னு சொல்றோம். இந்த கழகத்தில் அவர் சொல்றாரு அனைவருக்குமான சமூக நீதி அதிமுகவையும் சாடுங்க, பாரதிய ஜனதாவையும் சாடுங்க, எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ணுங்க. திமுக மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? அதிமுக கேள்வி கேளுங்க. நீங்க திமுகவை கேட்கக்கூடிய கேள்வி அதே கேள்விகளை அதிமுகவும் பொருந்தும். அதிமுகவுக்கு நீங்க கேள்வி கேளுங்க, பாரதிய ஜனதாவுக்கு கேள்வி கேளுங்க. ஓகே ஓகே ஒன் அப்போ உங்களோட நோக்கு உள்நோக்கு என்னவா இருக்குது? எப்படி ஒரு பெரிய தலைவரா உருவாக்க விடுவாங்க? அம்பேத்கர் பேரை சொன்னா மட்டும் போதாது. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டா மட்டும் போதாது. சாதி ஒழிப்புக்காக உங்களுடைய செயல் திட்டம் என்ன? அம்பேத்கர் பேரை சொல்வதோ, அம்பேத்கர் கட்டளை வைப்பதோ, அம்பேத்கருடைய புத்தகங்கள் வெளியிடுவதோ முக்கியம் கிடையாது. இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு பேசுவாங்க. ஒரே வழி. ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். திரு அருணன் 30 செகண்ட்ஸ் ஏதாவது சுருக்கமா சொல்ல வருங்க. இல்ல, இப்ப அந்த விஜய் கட்சி நண்பர் பேசிய பேச்ச பாருங்க, பூரா திமுக எதிர்ப்பு தான். ஆகவே இதுதான் அவங்க பாணியா இருக்க போகுது. அவங்க பாஜக எதிர்ப்பு என்பது சும்மா மேலுக்கு பாஜக ஒரு வாக்கியம் எதிர்த்தா தான் இந்த பக்கம் 10 வாக்கியம் திமுக எதிர்க்க முடிக்கிறதுக்காக பண்றாங்க. இதுல ஏமாறக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து மன்னராட்சின்னு மீண்டும் மீண்டும் இந்த நண்பர் சொல்றாரு. இப்ப பாமக உங்க கூட்டணிக்குள்ள வந்தா ஏத்துக்குவாங்களா மாட்டாங்கன்னு தயவு செய்து தெளிவுபடுத்த சொல்லுங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் தெளிவுபடுத்த டைம் இல்ல, அடுத்த டிபேட்ல தெளிவுபடுத்த மைனஸ்னு விஜய் இல்ல முடிச்சறேன். விஜய் சொல்றாரு இப்ப தானங்க நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 இந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. இவர் 1980க்கு போயிட்டாரு. ஆகவே இன்றைய நிலைமை ஏதும் தெரியாமல் புரியாமல் பேசுகிறார்கள் விஜய் கட்சியினர் என்பதுதான் மிகுந்த வருத்தத்துக்குரியது. தேங்க்யூ. திரு கோட்டீஸ்வரன் 30 செகண்ட்ஸ். மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. இந்த கொள்கை பேசுறது அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் மக்களோட அடிப்படை பிரச்சனை அவர்கள் கோவம் அது எங்க போதோ அதை வச்சுதான் ஆட்சி மாற்றம். இந்த அரசியல் ரீதியா அம்பேத்கர் பேசுறதுனாலயோ, பெரியார் பேசுறதுனாலயோ, எம்ஜிஆர் பத்தி பேசுறதுனாலயோ அப்படியெல்லாம் மக்களை கடந்து போகணும். தமிழக மக்கள் ரொம்ப வாக்காளர்கள், ரொம்ப புத்திசாலிங்க. அதனாலதான் ஆட்சி மாற்றமே வருது. காங்கிரஸை தூக்கி போட்டாங்க, அதிமுகவை தூக்கி போட்டாங்க, திமுகவை தூக்கி போட்டிருக்காங்க. கடந்த காலத்தில் எந்த கட்சியுமே மாறுறது காரணம் அந்த புத்தி கூர்மை. அதை நான் பதிவு பண்ணிட்டு கூட நண்பர் வந்துட்டு நான் வந்து ஏதோ ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ஒரு இதுவாக நினைக்கிற மாதிரி சொன்னாங்க. பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க விசிகால. அப்படி இருந்தும் கூட 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவரை 10ஓட 11 இருக்கக்கூடிய அந்த முக்கிய உயரிய துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சார் பேசும்போதே சொன்னார் நன்கொடை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அந்த நன்கொடையை எவ்வளவு என்ன ஏதுன்னு கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியும். நமக்கு செவி வழி வர செய்தியை தான் நம்ம சொல்றோம். ஒருவேளை ஆதவர்ஜுனா பாவம் ஏழை பழையா கூட இருக்கலாம், அவரிடம் நன்கொடை கூட இல்லாம இருக்கலாம். என்னோட பிரச்சனை அது கிடையாது. இவர் கேட்ட கேள்வி மக்களான ஒரு சில பிரச்சனைகளை தான் பேசி இருக்கிறாரு. தேங்க்யூ. ஓகே ரைட். லெஸ் தென் 30 செகண்ட்ஸ். உங்களுக்கு நேரடியாக கேட்டதுனால 30 செகண்ட் தரேன், டைம் தரேன், சுருக்கமாக சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கங்களை, அதாவது வந்து சாமானிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தையோ சாதி ஒழிப்பையோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளை வந்து உள்ளே கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் தான் வந்து ஆதவர்ஜுன கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம். இப்போ ஒரு விதைக்கிற விதை வந்து நல்லா முளைச்சி வந்தால் தான் அதை நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியும். முளைக்கலாம் பிடிங்கி தான் போட முடியும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஆதவர்ஜுன் வந்து ஒரு ஜனநாயக சக்தியாக இருப்பார் நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். ஆனால் விடுதலை நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர் செயல்படும் போது அவர் மீது கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்போம். ஓகே, பார்ப்போம் நடவடிக்கை எப்போ வருதுன்னு. நம்ம நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி. நேயர்களே வணக்கம்.